இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பொதுக்காலத்தின் 32ஆம் வாரம். அதுவும் குறிப்பாக இன்றைய நாளில் திருஅவை லத்தரான் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஏன் இந்த லத்தரான் பேராலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? காரணம், நாம் பல மைல்களுக்கு அப்பால் இருக்கின்றோம். நாம் லத்தரான் பேராலயத்திற்கு அருகில் நாம் தங்கவில்லை, அல்லது அந்த ஆலயத்திற்கு நாம் சென்று கொண்டிருக்கவில்லை. அப்படி இருக்கின்ற சூழலிலே ஏன் நாம் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்றால், நம்முடைய ஆலயங்களுக்கெல்லாம் முன்னோடியான ஆலயமாக இருக்கிறது. அதை திருத்தந்தையின் பேராலயம் என்று சொல்லலாம், கத்தீட்ரல் ஆஃப் போப். அதுபோன்று உலகிலுள்ள அனைத்து கோயில்களுக்கும் தாயிற் கோயில் என்று சொல்லலாம். ஆக இந்த ஆலயத்தினுடைய முக்கியத்துவம், அல்லது இந்த ஆலயத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதன் வழியாக நாம் உலகில் எங்கிருந்தாலும் ஒரே குடும்பமாக ஒரே விசுவாசத்தின் கீழ் உள்ளோம் என்பதை நாம் தெளிவுபடுத்துகின்றோம். ஆலயம் என்று சொல்லுகின்ற பொழுது அது வெறுமனே கற்களால் கட்டப்பட்ட ஒன்றல்ல, அதாவது பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட ஒன்று அல்ல. மாறாக நம்முடைய உடல் கூட ஆலயம்தான். ஆக இந்த 3 வாசகங்கள் அடிப்படையில் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது எசேக்கியேல் இறைவாக்கினர் ஒரு காட்சி காணுகின்றார். ஆலயத்திலிருந்து நீர் வடிந்து ஓடுகிறது. ஓடி வருகின்ற அந்த நீர் படுகின்ற இடங்களெல்லாம் வாழ்வை கொடுத்து கொண்டு செல்கிறது. ஆக இங்கே அந்த தண்ணீர் என்று சொல்லுவது கடவுளுடைய அருளை குறிக்கின்றது. இதற்கு ஒரு நிகழ்வை நாம் பார்க்க வேண்டும் என்றால், ஃபாதர் பெத்ரோ ஒபேகா என்ற ஒரு குருவானவர், இவர் ஸ்லோவாக்கியாவை சேர்ந்த ஒரு தம்பதியினருக்கு பிறக்கின்றார். அதே போன்று இவர் பிறந்த இடம் என்னவென்றால் அர்ஜென்டினா. ஆக ஸ்லோவேக்கியா நாட்டில் உள்ளவர்கள், ஆனால் அர்ஜென்டினாவுக்கு குடிபெயர்ந்து போய் அங்கே அவர்கள் பெற்றோர்கள் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். அங்கே அர்ஜென்டினாவில் பிறக்கின்றார். வளர்ந்த பிறகு வின்சென்ட் செயின்ட் ஃபாதர்ஸ் அந்த சபையிலே சேருகின்றார். குருவானவராகின்றார். எந்த ஒரு கனவோடு குருவானவராகின்றார் என்றால், ஏழைகளுக்கு பணிபுரிய வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது. படித்த பின்பு அப்போதைய ஏழை நாடாகிய மதகாஸ்கருக்கு அவர் அனுப்பப்படுகின்றார். அவர் அந்த நாட்டின் தலைநகராகிய அந்தனாரியோரியோ என்ற இடத்திற்கு வந்து இறங்கிய பொழுது அவர் பார்த்தது அவருடைய இதயத்தை சுக்குநூறாக உடைத்தது. அதாவது 1000க்கு மேற்பட்ட குடும்பங்கள், குப்பை தொட்டிகள், குப்பைகள் கொட்டி போடுகின்ற அந்த இடத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த குப்பை கிடங்குக்கு இடையிலே குழந்தைகள், அவர்களுடைய குழந்தைகள் உணவை தேடுகின்றார்கள். இவர்களுடைய பெற்றோர்கள் அங்கு கிடைத்த அந்த பிளாஸ்டிக் மற்றும் டின்ஸ் இவைகளால் வீடுகளை கட்டி வைத்திருக்கின்றார்கள். துர்நாற்றம் வீசுகிறது. இவர்களுக்கு எதிர்நோக்கு இல்லாத ஒரு சூழல், வாழ்க்கை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களுடைய அந்த வேதனைகளை பார்க்கின்றார். அப்பொழுது ஃபாதர் பெத்ரோ அதை பற்றி தனக்குள்ளே இவ்வாறு சொல்லிக் கொள்கின்றார். இந்த மக்கள் குப்பை தொட்டிகளில் வாழுகிறார்கள் என்றால் குருக்களாகிய நாம் நமது பணியில் தோற்றுவிட்டோம் என்று கூறுகின்றார். ஆகவே சிறிது சிறிதாக ஒன்றை ஆரம்பித்து விடலாம் என்று மெல்ல ஆரம்பிக்கின்றார். என்ன ஆரம்பிக்கின்றார் என்றால், முதலில் சில குடும்பங்கள் அவரோடு ஒன்று சேர்கின்றன. சிறிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குகின்றார். அந்த கட்டமைப்பு செங்கல்களை கொண்டு சிறிய வீடுகளை கட்ட ஆரம்பிக்கின்றார்கள். முதலில் வீடுகள் கட்டுகின்றார்கள், பிறகு பள்ளிக்கூடத்தை கட்டுகின்றார்கள், பிறகு சிறு மருத்துவ அறைகள், கிளினிக் என்று சொல்லுவோம் அல்லவா, சிறு மருத்துவ அறைகள், இறுதியாக கோயிலை கட்டுகின்றார்கள். புரிந்து கொள்ளுங்கள், முதலில் இருப்பதற்கு வீடு, இரண்டாவது படிப்பதற்கு பள்ளி அறை, மூன்றாவது மருத்துவம், இறுதியாக கோவில். ஆக இவ்வாறு அனைத்தையும் மக்களுக்கு செய்து கொடுத்து அந்த மக்களை ஒன்று சேர்த்து வருகின்றார். முதலில் சில குடும்பங்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள். எல்லாரும் நம்பிக்கை வைக்கல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மக்கள் இவரை நம்ப ஆரம்பிக்கின்றார்கள். 30 ஆண்டுகள் கடந்த பொழுது 25,000 பேர் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அந்த இடத்திலே படித்து சம்பாதித்து கடவுள் நம்பிக்கை, பிறருக்கு உதவி செய்கின்ற போன்ற பணிகளை செய்து அந்த இடத்தையே மாற்றி அமைத்து விட்டார்கள் என்பதுதான்.
ஆக ஃபாதர் பெத்ரோ என்ன சொல்லுகின்றார், நாம் மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவர்கள் திரு அவையின் வாழும் கற்களாக மாறுகின்றார்கள் என்பதுதான். ஆக திரு அவை தனக்குள்ளே உள்ள சூழலை மட்டும் வளர்த்துக் கொள்வதில்லை, மாறாக திரு அவை மற்றவர்களையும் வளர்த்து விடுகிறது என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆக ஆலயம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஆலயம். அந்த ஆலயத்தை வளப்படுத்துவதும் ஒரு குருவானுடைய பணி அல்லது ஒரு கிறிஸ்தவனுடைய பணி என்பதை இது வெளிப்படுத்துகின்றது. இரண்டாவது வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது தூய பவுலடியார் சொல்லுகின்றார், நாம் கடவுளுடைய கட்டடம், கடவுளின் கோயில், கடவுளின் ஆலயம், கடவுளின் ஆவியார் நமக்குள் குடிகொண்டிருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அதாவது திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவருமே வாழும் ஆலயம், தூய ஆவி குடிகொள்ளும் ஆலயம், தூய ஆவி குடிகொள்ளுகின்ற புனித இடம். கடவுள் உங்கள் குடிகொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்வு பரிவு கொண்ட வாழ்வாக இருக்க வேண்டும், மன்னிக்கின்ற வாழ்வாக இருக்க வேண்டும், ஜெபிக்கின்ற வாழ்வாக இருக்க வேண்டும், பிறருக்கு உதவி புரிந்து பணிபுரிகின்ற வாழ்வாக இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள் குடிகொண்டிருக்கின்றார் என்பது பொருள். அதுவே ஒருவேளை கடவுள் நமக்குள் குடிகொள்ளவில்லை என்றால் நாம் பிறரை பற்றி குறை கூறிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களாக, பிரித்தாளும் சூழ்ச்சி கொண்டவர்களாக, அவநம்பிக்கை விதைப்பவர்களாக, விசுவாசமற்றவர்களாக, உதவி புரியாதவர்களாக, போட்டி, பொறாமை, வஞ்சகம் போன்றவற்றை நமக்குள் சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்றால் அந்த தூய ஆவியானவருடைய அந்த ஆவி நமக்குள் குடிகொள்ளவில்லை என்று பொருள்படுகிறது. ஆக அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுக்குள் இறையாவி புகுந்தால் என்ன நிகழும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பிளஸட் கியாரா பதானோ. இந்த கியாரா பதானோ என்பவர் 1971ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டிலே பிறக்கின்றார். அறிவாற்றல் மிக்கவர், விளையாட்டில் அத்லெட்ஸ் பல வெற்றிகளை பெற்றவர், எப்பொழுதும் புன்னகை புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர், ஃபோக்லோர் என்ற ஒரு அமைப்பிலே இருந்தவர். ஃபோக்லோரில் என்ன செய்வார்கள் என்றால் இறை வார்த்தையை வெவ்வேறு விதமாக மக்களுக்கு கடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கையை தனக்குள் ஏற்றுக்கொண்டவள், வாழ்ந்து கொண்டவளாக இருக்கின்றாள். இப்படி இருக்கின்றவர்களுக்கு அவளுடைய நண்பர்கள் கொடுத்த பேர் என்னவென்றால் அவளை லூச்சே என்று அழைத்தார்கள். இத்தாலியின் மொழியிலே லூச்சே என்றால் ஆங்கிலத்தில் லைட், வெளிச்சம், ஒளி. அதாவது எப்பொழுதும் புன்னகை பூத்து கொண்டிருக்கின்றாள் என்பதற்கு அவளை வெளிச்சம், ஒளி என்று அழைக்கின்றார்கள். அவளுடைய 16வது வயதிலே டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்த பொழுது வலது தோள்பட்டையில் வலி ஏற்படுகிறது. என்னவென்று பரிசோதனை செய்து பார்த்த பொழுது அதை போன் கேன்சர் என்று சொல்லுகின்றார்கள். முதலில் அவள் எல்லாரையும் போன்று ஒரு கேள்வி கேட்கின்றாள், நான் என்ன தவறு செய்தேன், எனக்கு ஏன்? அதன் பிறகு ஒரு நீண்ட அமைதியான ஜெபத்திற்குள் செல்லுகின்றாள். சில நாட்கள் கழித்து அதை ஏற்றுக்கொள்ளுகின்றாள். ஏற்றுக்கொண்டது என்ன சொல்லுகின்றாள், இதுதான் இயேசு என்னிடம் விரும்புகிறார் என்றால் நானும் அதையே விரும்புகிறேன். இதைத்தான் இயேசு என்னிடம் விரும்புகிறார் என்றால் நானும் அதையே விரும்புகிறேன். இதைத்தான் நான் வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினால் நானும் அதையே வாழுகிறேன் என்று அந்த வலியும் வேதனையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதன் பின்பு தன் வலியை பற்றி அவள் எவரிடமும் குறை கூறியதும் இல்லை, அதை பற்றி சொல்லுவதும் இல்லை. அவள் உடல் மெலிந்து போனது, பலவீனமானது. ஆனால் விசுவாசத்தில் ஆளப்பட்டு கொண்டே போனாள். அவள் தன் வலியை மற்றவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார், திருஅவைக்காக ஒப்புக் கொடுக்கின்றார், திருத்துது பணி புரிகின்றவர்களாக ஒப்புக் கொடுக்கின்றார், நம்பிக்கை இழந்த இளைஞர்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார். அதன் பிறகு கேன்சர் என்பதால் கீமியோ தெரப்பி கொடுக்கின்றார்கள். கீமியோ கொடுக்கின்ற பொழுது அவளுடைய முடிகள் கொட்டுகின்றன. அப்பொழுது அவள் புன்னகையுடன் சொல்லுகின்றாள், இனிமேல் காலையில் நான் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை என்றால் அதை கூட அவள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுகின்றாள். மருத்துவர்கள் வலி எப்படி இருக்கிறது என்று கேட்டபொழுது சிரித்துக்கொண்டே கடவுள் எனக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அந்த மருத்துவ அறை, அவள் இருந்த அந்த மருத்துவ அறை, அதாவது மருத்துவர்களும் செவிலியர்களும் இவ்வாறு சொல்லுகின்றார்கள், அமைதியாக இருக்கின்ற ஒரு இடமாக இருந்தது.
அந்த இடத்திலே ஏதோ ஒரு சக்தி இருப்பதை எங்களால் உணர முடிந்தது. அந்த இடத்தில் நாங்கள் சென்று வருகின்ற பொழுது எங்களுக்குள் பிரச்சனையோடு, அதாவது கோபத்தோடு அல்லது பிரச்சனை வேதனையோடு நாங்கள் உள்ளே சென்றாலும் மன அமைதியோடு நாங்கள் திரும்பி வந்தோம் என்று அவர்கள் வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். அந்த அளவிற்கு நம்பிக்கையை அவள் கடத்துகின்றாள். அது மட்டுமல்ல, நம்பிக்கை இல்லாத, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு செவிலியர் அந்த அறைக்கு சென்றுவிட்டு அந்த அறையினுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபத்தில் உள்ள வல்லமை இருக்கிறதா என்பதை உணர்ந்து அவள் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றாள் என்று சொல்லப்படுகின்றது. இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய தாயிடம் சொல்லுகின்றாள், அம்மா, நான் இறக்கும்போது எனக்காக அழ வேண்டாம், நான் இயேசுவிடம் செல்கிறேன், மகிழ்ச்சியாக இருங்கள், நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி அக்டோபர் 7ஆம் தேதி 1990ஆம் ஆண்டு மரணம் அடைகின்றார். ஆக கடவுளுடைய ஆலயமாக உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் ஆன்மாவும் மாறுகின்ற பொழுது அந்த இடமே கடவுளுடைய பிரசன்னமாக மாறுகிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம், எடுத்துக்காட்டு. ஆகவே அன்புக்குரியவர்களே, திரு அவை என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்று வெளியில் இருக்கின்ற மனிதர்களையும் அது ஆற்றல் படுத்துகின்றது, அகத்தில் இருக்கின்ற ஆன்மாவையும் ஆற்றல் படுத்துகின்றது. இறுதியாக இந்த நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது இயேசு ஆலயத்திலே வியாபாரிகளை விரட்டுகின்றார். இது என்ன சொல்லுகின்றார்? இது ஜெப வீடு, தந்தையாகிய இறைவன் வாழுகின்ற இல்லம். இந்த இல்லம் எதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும்? ஜெபிப்பதற்கு, இரக்கம் காட்டுவதற்கு, உதவி புரிவதற்கு, நல்லது செய்வதற்கு பயன்படுத்த வேண்டுமே ஒழிய இது வியாபாரத்துக்கு பயன்படுத்துகின்ற இடம் அல்ல. கடவுளை வியாபாரமாக்காதீர்கள், கடவுளுடைய இல்லத்தை வியாபாரமாக்காதீர்கள். கடவுளுடைய பிரசன்னத்தை பெறுவதற்கு ஏழைகளும் எளியவர்களும் நோயாளிகளும் வசதி படைத்தவர்களும் யார் வேண்டுமானாலும் வரலாம். இங்கு கடவுளுடைய இரக்கம் அனைவருக்கும் இலவசம். ஆகவே அவற்றை சந்தைப்படுத்தாதீர்கள் என்று இன்றைய நற்செய்தியின் மூலம் நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்தவர்களாக நம்முடைய உடலையும் உண்மையான கடவுளுடைய இல்லமாக, ஆலயமாக மாற்ற முற்படுவோம். கடவுளுடைய ஆவி உங்கள் உள்ளும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைவாக செயல்படவும் வரம் வேண்டி இந்த நேரத்தை ஜெபிப்போம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் நாங்கள் பெற்றவர்களாக எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் உம்முடைய ஆலயமாக மாற்றி உம்முடைய ஆவியானவரை நாங்கள் பெற்று மகிழ்ந்து அதை மற்றவர்களுக்கு கடத்தக்கூடிய ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.